சினிமாவுல அவமானம் ஜாஸ்தி. ஆனா பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விசித்ரா. தமிழ் சினிமாவுல ஒரு காலத்துல மடிப்பு அம்சாவா வலம் வந்தவங்க தான் நடிகை விசித்ரா. முதல் படத்தோட வெற்றியை தொடர்ந்து கவர்ச்சி புயலா பல படங்கள்ல முத்திர பதிச்சாங்க. அதுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரையுலகத்தை விட்டு விலகி கணவர், குழந்தை அப்படின்னு செட்டில் ஆயிட்டாங்க. ரொம்ப பெரிய இடைவெளிக்கு பின்னாடி விஜய் டிவில குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமா மறுபடியும் சின்ன திரையில ரீஎன்ட்ரி குடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சிய தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சு சிறப்பா விளையாடுனாங்க. அப்போ சினிமா படப்பிடிப்பப்போ தனக்கு நேர்ந்த சில கசப்பான வலிகள் நிறைஞ்ச அனுபவங்கள பகிர்ந்துக்கிட்டாங்க. அது இணையத்துல ரொம்ப பெரிய விவாத பொருளா மாறுச்சு. இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய விசித்ரா, சமீபத்திய பேட்டி ஒண்ணுல சினிமா அப்படிங்கிறது ரொம்பவே வேகமா நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு களம். அதுல புகழும் பணமும் கிடைக்கும். ஆனா அங்க உண்மையான அன்பும் கருணையும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. அதுவும் புதுமுகமா சினிமாவுக்குள்ள நுழையிறப்போ அங்க அன்ப எதிர்பார்க்கவே முடியாது. ஆரம்பத்துல அவமானங்களையும், கேலி கிண்டல்களையும், அலட்சியங்களையும் மட்டும் தான் அதிகம் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனா, ஒரே ஒரு ஹிட் படம் குடுத்துட்டா போதும். உங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் வந்துட்டதால, உங்கள அவமதிச்ச அத்தன பேரும் புகழ்வாங்க. அதுக்கு பேர் தான் சினிமா. சினிமா துறைய பொறுத்தவரைக்கும் இங்க நிரந்தரமான நண்பனும் கிடையாது, நிரந்தரமான எதிரியும் கிடையாது. அதனால தான் சினிமாவுல எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட எல்லையில இருக்கணும். நம்மகிட்ட ரொம்பவுமே பாசமா பழகுறாங்களே அப்படின்னு நெருங்கிடக்கூடாது. அதே மாதிரி எதிரியாக்கி ஒதுக்கவும் கூடாது. ஏன்னா, காலம் எப்ப வேணாலும், எப்படி வேணாலும் மாறும். நான் எப்பவுமே சினிமா நபர்கள் கிட்ட ஒரு குறிப்பிட்ட தூரத்த கடைப்பிடிப்பேன். யார்கிட்டயும் அளவுக்கு அதிகமா நெருங்கி பழக மாட்டேன். அந்த எல்லைய நான் சரியா வச்சிருந்ததால தான், இன்னைக்கு என்னோட வாழ்க்கைய நான் எந்த குழப்பமும் இல்லாம, ரொம்பவே சந்தோஷத்தோடையும், நிம்மதியோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நடிகை விசித்ரா பேசியிருக்காங்க.